தாரக மந்திரத்தை கடைபிடித்து நான் பணியாற்றி வருகிறேன். உங்களால் நான், உங்களுக்காகவே நான். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசால் நிறைவேற்றப்பட்டுள்ள திட்டங்களால் நீங்கள் ஒவ்வொருவரும் பயன் பெற்றிருக்கிறீர்கள். ஆனால் எதுவுமே செய்யவில்லை என்று பொய் பிரச்சாரம் மேற்கொண்டுள்ள திமுகவினர் உங்களை தேடி வாக்கு சேகரிக்க வரும்போது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு நிறைவேற்றியுள்ள திட்டங்களை எடுத்துச் சொல்லி அவர்களை விரட்டி அடியுங்கள். செய்வீர்களா? நீங்கள் செய்வீர்களா? திமுக 2006ஆம் ஆண்டு தனது தேர்தல் அறிக்கையில் தெரிவித்து நிறைவேற்றாத மேலும் சில வாக்குறுதிகளை பற்றி இங்கே தெரிவிக்க விரும்புகிறேன். தமிழகத்தில் போதுமான குடியிருப்பு வசதி உருவாக்குவதற்கு ஒரு சிறப்பு திட்டத்தை நடைமுறைப்படுத்துவோம் என திமுக அளித்த வாக்குறுதி நிறைவேற்றப்படவில்லை. சென்னை, மதுரை, கோவை, திருச்சி, சேலம், திருநெல்வேலி ஆகிய நகரங்களில் நவீன வசதிகளுடன் கொண்ட புதிய புறநகரங்களை உருவாக்கி அங்கே அனைத்து கட்டமைப்பு வசதிகளையும் செய்து தருவோம் என்ற வாக்குறுதியை காற்றில் பறக்க விட்டவர்கள்தான் திமுகவினர். தேசிய விளையாட்டு நிறுவனம் ஒன்றை தமிழகத்தில் உருவாக்குவோம் என்ற வாக்குறுதி, ஒவ்வொரு முக்கிய விளையாட்டிற்கும் ஒவ்வொரு மாவட்ட தலைநகரத்திலும் சிறப்பு மையங்கள் அமைக்கப்படும் என்ற வாக்குறுதி, விளையாட தேவையான சாதனங்கள் அனைத்தும் இலவசமாக வழங்கப்படும் என்ற வாக்குறுதி என எதுவும் நிறைவேற்றப்படவே இல்லை. வணிக வெளிப்பணி மையங்கள், அதாவது பிபிஓக்கள் அனைத்து மாவட்டங்களிலும் தொடங்குவதற்கு வழிவகை செய்யப்படும் என்ற வாக்குறுதியை நிறைவேற்ற திமுக எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை. கிழக்கு கடற்கரை சாலை கடலூர் முதல் கன்னியாகுமரி வரை விரிவுபடுத்தப்படும் என்ற வாக்குறுதிக்கு எந்த நடவடிக்கையும் திமுக அரசு எடுக்கவில்லை. நாகப்பட்டினம் முதல் தூத்துக்குடி வரையிலான 314 கிலோமீட்டர் நீளச்சாலை 125 கோடி ரூபாயில் மேம்பாடு மற்றும் பராமரிப்பு பணிகள் உலக வங்கி கடன் உதவியுடன் தற்போதைய எனது தலைமையிலான அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில்தான் நடைபெற்று வருகிறது. அதேபோல் தூத்துக்குடி முதல் கன்னியாகுமரி வரையிலான சாலையில் 13 நகரங்களுக்கு புறவழிச்சாலை அமைத்தல் மற்றும் சாலைகளை மேம்படுத்துதல், அகலப்படுத்துதல் ஆகிய பணிகள் 257 கோடி ரூபாய் செலவில் தற்போதைய எனது தலைமையிலான அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசினால் தான் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. திரு கருணாநிதியை பொறுத்தவரை தேர்தலின் போது வாக்குறுதிகளை அள்ளி வீசி விடுவார். பின்னர் அதை செயல்படுத்தும் போது அந்த திட்டத்தினால் தனக்கும் தன் மக்களுக்கும் என்ன ஆதாயம் கிடைக்கும் என்று பார்ப்பார். திட்டங்களினால் தங்களுக்கு எந்தவித ஆதாயமும் இல்லை என்றால் அந்த திட்டத்தையே செயல்படுத்த மாட்டார் திரு கருணாநிதி. அதனால்தான் நான் தற்போது தெரிவித்த திட்டங்களை எல்லாம் திரு கருணாநிதி செயல்படுத்தவில்லை. திரு கருணாநிதி தேர்தல் வாக்குறுதியில் தெரிவித்து செயல்படுத்திய திட்டம் ஒன்று இருக்கிறது. அதுதான் இலவச வண்ண தொலைக்காட்சி பெட்டி வழங்கும் திட்டம். இந்த திட்டத்திலும் மக்களை ஏமாற்றவே செய்தார் திரு கருணாநிதி. எப்படி என்று கேட்கிறீர்களா? 2006ஆம் ஆண்டில் வண்ண தொலைக்காட்சி பெட்டி என்றாலே 21 இன்ச்சஸ் தொலைக்காட்சி என்றுதான் மக்கள் நினைத்தார்கள். ஏனெனில் சாதாரணமாக புழக்கத்தில் இருந்தது 21 இன்ச் தொலைக்காட்சி பெட்டி தான். திரு கருணாநிதிக்கு இந்த திட்டத்தின் மூலம் தன் குடும்பத்திற்கு கிடைக்கும் ஆதாயம்தான் முக்கியம். எனவேதான் மக்களை ஏமாற்றும் விதமாக 14 இன்ச் வண்ண தொலைக்காட்சி பெட்டி வழங்கினார். மக்கள் 21 இன்ச் தொலைக்காட்சி பெட்டி கிடைக்கும் என்று எதிர்பார்த்த வேளையில் 14 இன்ச் வண்ண தொலைக்காட்சி பெட்டியை வழங்கினார். 2006ஆம் ஆண்டு தேர்தலுக்கு முன்னரே
இலவச தொலைக்காட்சி பெட்டிக்கு கேபிள் இணைப்பு வேண்டுமே, அதற்கு மாதம் பணம் கட்ட வேண்டுமே, அதை யார் தருவார்கள் என மக்கள் கேள்விகள் கேட்டபோது திரு கருணாநிதி இலவச கேபிள் இணைப்பையும் கொடுத்து தொலைக்கிறேன் என்று கூறி மக்களை ஏமாற்றினார். இலவச வண்ண தொலைக்காட்சி பெட்டி திட்டமே தன் குடும்பத்திற்கு வருமானம் சேர்க்கும் திட்டம்தானே. எனவேதான் கொடுத்து தொலைக்க வேண்டியதை மறந்து விட்டார் திரு கருணாநிதி. எதை கொடுத்து தொலைக்கிறேன் என்று சொன்னாரோ அதை மறந்து விட்டார் திரு கருணாநிதி. இந்த இலவச தொலைக்காட்சி பெட்டியில் நிகழ்ச்சிகளை பார்க்க பாவம் மக்கள் கேபிள் இணைப்புக்கு மாதம் அதிக பணம் கட்ட வேண்டியிருந்தது. கேபிள் தொழிலையே அப்போது ஆட்டி படைத்தது திரு கருணாநிதியின் பேரன்கள் தானே. கேபிள் இணைப்புக்கு பெறப்பட்ட சந்தா தொகை மூலம் பல ஆயிரம் கோடி ரூபாய்களை சுருட்டியவர்கள்தான் திரு கருணாநிதியின் குடும்பத்தினர். வாக்காளர் பெருமக்களே, 2011ஆம் ஆண்டு நான் ஆட்சி பொறுப்பேற்ற பின்னர் அரசு கேபிள் டிவி நிறுவனத்தை மீண்டும் உயிர்ப்பித்து அதன் மூலம் குறைந்த கட்டணத்தில் அதிக எண்ணிக்கையிலான தொலைக்காட்சி சேனல்களை வழங்கி வருகிறோம். 70 லட்சத்திற்கும் மேல் உள்ள சந்தாதாரர்கள் இதனால் பயன்பெற்று வருகின்றனர். தற்போது 2016ஆம் ஆண்டும் திரு கருணாநிதி பல தேர்தல் வாக்குறுதிகளை அளித்துள்ளார். ஆனால் அவர் மறந்தும் கூட குறைந்த கட்டணத்தில் கேபிள் டிவி இணைப்பு தொடர்ந்து வழங்கப்படும் என சொல்லவே இல்லை. வாக்காளர் பெருமக்களே, திமுகவினர் வாக்கு சேகரிக்க உங்களை நாடி வரும்போது 70 ரூபாய்க்கு பதிலாக 250 ரூபாய் கேபிள் கட்டணம் செலுத்தவா உங்களுக்கு வாக்களிக்க வேண்டும் என்று கேட்டு அவர்களை விரட்டி அடியுங்கள். செய்வீர்களா? நீங்கள் செய்வீர்களா? இப்பொழுது நீங்கள் செலுத்துகின்ற கட்டணம் கேபிள் டிவி இணைப்புக்கு மாதம் 70 ரூபாய். திமுக ஆட்சிக்கு வந்தால் நீங்கள் செலுத்த வேண்டிய கட்டணம் 250 ரூபாய். இதை சொல்லியே நீங்கள் திமுகவினர் வாக்கு கேட்க வந்தால் துரத்தி அடிக்க வேண்டும். திரு கருணாநிதியையும் திமுகவினரையும் பொறுத்தவரையில் எந்த திட்டம் என்றாலும் ஊழல்தான். ஆட்சி அதிகாரத்தை வைத்து அவர்களது வாழ்வை வளம் பெற செய்வதில்தான் கண்ணும் கருத்துமாக இருப்பார்கள். அதில் பங்கு பிரிப்பதிலே குடும்பத்திற்குள் சண்டை வரும், குழப்பம் வரும். அந்த பிரச்சனை தீர்ந்தவுடன் அவர்கள் ஒன்றாக சேர்ந்து விடுவார்கள். 2008ஆம் ஆண்டு திரு கருணாநிதியே இவற்றையெல்லாம் வெளிப்படுத்தியுள்ளார். சாதாரண வியாபாரம் செய்து வந்த திரு கருணாநிதியின் பேரன்கள் எப்படி மிக பெரும் பணக்காரர்கள் ஆயினர் என எல்லோரும் கேட்பது போலவே திரு கருணாநிதியும் கேட்டுள்ளார். பூமாலை என்னும் கேசட் வியாபாரம் நடத்திய போது இருந்ததை விட அதன் வளர்ச்சி சுமங்கலி கேபிள் விஷனாக, சன் டிவியாக, சன் நெட்வொர்க்காக வளர்ந்து மாறியதும் மாறனின் பிள்ளைகளும் மாறிவிட்டார்கள் என்று அப்போது அங்கலாய்த்திருக்கிறார் திரு கருணாநிதி. சன் டிவி பங்குகள் பிரிக்கப்பட்டு தனக்கு 100 கோடி ரூபாய் கிடைத்தது என்றும், எதற்காக இது அவ்வளவு அவசரமாக பிரிக்கப்பட்டது என்றும் கேள்வி எழுப்பினார் திரு கருணாநிதி. சன் டிவி பங்கு சந்தையில் காலடி வைத்து பங்குகளின் ஒரு பகுதியை பொதுமக்களுக்கு விற்கும் போது அந்த நிறுவனம் பற்றிய விவரத்தை பங்கு பரிமாற்று வாரியத்திற்கு தெரிவித்தது. அந்த விவரத்தில் திரு கருணாநிதியின் துணைவியார் திருமதி தயாளு அம்மாள் அவர்களின் வசமிருந்த 1,15,000 பங்குகளை 36 கோடியே 50 லட்சம் கொடுத்து திரும்ப வாங்கிவிட்டதாக திரு கருணாநிதி மாறன் தெரிவித்திருந்தார். ஆனால் திரு கருணாநிதி தன்னுடைய அறிக்கையில் 100 கோடி ரூபாய் என்று தெரிவித்தாரே. அப்படி என்றால் மீதியெல்லாம் கருப்பு பணமா? பின்னர் தினகரன் பத்திரிகையையே இவர்கள் வாங்கிவிட்டார்கள் என்று திரு கருணாநிதி ஏன் குமுறினார்? திரு கருணாநிதி ஆட்சியில்
எங்கும் லஞ்சம், எதிலும் லஞ்சம் தான் இருந்தது. இதை நான் மாத்திரம் சொல்லவில்லை. தினகரன் நாளேட்டில் அந்த சமயத்தில் வெளியிடப்பட்ட ஒரு கருத்து கணிப்பு எந்த அரசு துறை அதிகாரிகள் அதிக லஞ்சம் வாங்குகிறார்கள் என்பது பற்றியது. அந்த கருத்து கணிப்பில் திரு கருணாநிதியின் பொறுப்பிலே இருந்த காவல்துறை தான் அதிக அளவில் லஞ்சம் வாங்கினார்கள் என்ற முடிவும் வெளியிடப்பட்டது. இவர்களது ஆட்சியின் அவலட்சணத்தை திரு கருணாநிதியின் பேரன் நடத்தும் தினகரன் பத்திரிகையே வெளியிட்டது. அதை திரு கருணாநிதியே அப்போது தெரிவித்துள்ளார். திரு தயாநிதி மாறன் மத்தியில் அமைச்சராக இருந்த துறைக்கு அதன் பின்னர் அமைச்சராக்கப்பட்ட திரு ராசாவுக்கு எதிராகவும், தமிழகத்தின் மின்துறை அமைச்சர் திரு ஆற்காடு வீராசாமி அவர்களுக்கு எதிராகவும், மேலும் பல அமைச்சர்களுக்கு எதிராகவும் மோசமாக செய்திகளை வெளியிட்டு வருகிறார்கள் என திரு கருணாநிதி தனது பேரன்கள் மீது கோபம் கொண்டார். தமிழக மக்களுக்காக திரு கருணாநிதியின் அரசு இருந்திருந்தால் இவர்களது குடும்ப பத்திரிகையிலேயே வந்த செய்திகளை எல்லாம் படித்து திரு கருணாநிதி யார் மீது கோபம் கொண்டிருக்க வேண்டும்? ஊழலில் ஈடுபட்டவர்கள் மீதுதானே கோபம் கொண்டிருக்க வேணும். ஆனால் திரு கருணாநிதியை பொறுத்தவரை எப்போதும் அவருக்கு தன் மக்கள் நலன்தான் முக்கியம், தமிழக மக்களின் நலன் அல்ல. எனவேதான் இது பற்றி செய்தி வெளியிட்டவர்கள் மீது கோபம் கொண்ட திரு கருணாநிதி அண்ணா அறிவாலயத்தில் இருந்த சன் டிவி அலுவலகத்தை காலி செய்யும்படி அவர்களுக்கு உத்தரவிட்டார். திரு கருணாநிதியை போலத்தானே அவர்களது பேரன்களும் இருப்பார்கள். எனவேதான் அண்ணா அறிவாலயத்திலிருந்து சன் டிவி அலுவலகத்தை காலி செய்யும் போது அவர்கள் வாடகைக்கு இருந்த கட்டடத்தை சேதப்படுத்தினார்கள். அன்பார்ந்த வாக்காளர் பெருமக்களே, அரசியலுக்காக நான் இதை சொல்லவில்லை. திரு கருணாநிதி தான் அவ்வாறு சொல்லி அந்த கட்டடம் எவ்வாறெல்லாம் சேதப்படுத்தப்பட்டது என்பது பற்றி புகைப்படங்களையும் வெளியிட்டார். அதன் பின்னர் சிறிது காலத்தில் இந்த பிரச்சனை எப்படி தீர்ந்து ஒன்றாக இணைந்தார்கள்? அதன் பின்னணியில் நடந்தது என்ன? இதில் என்ன பேரம் நடந்தது? எவ்வளவு பணம் கைமாறியது என்பதை திரு கருணாநிதி தான் விளக்க வேண்டும். வாக்காளர் பெருமக்களே, காங்கிரஸ் திமுக நடத்திய மத்திய கூட்டணி ஆட்சியில் நடைபெற்ற நிலக்கரி சுரங்க ஊழல் 1,76,000 கோடி ரூபாய் இழப்பு ஏற்படுத்திய 2G ஸ்பெக்ட்ரம் ஊழல், மும்பை ஆதர்ஷ் அடுக்குமாடி குடியிருப்பு வீட்டு வசதியில் ஊழல், காமன்வெல்த் நாடுகளின் விளையாட்டு போட்டியில் ஊழல் என்று விளையாட்டிலேயே கூட விளையாடிய கூட்டணிதான் திமுக காங்கிரஸ் கூட்டணி என்பதை மறவாதீர்கள். திரு கருணாநிதி தனது பொய் பிரச்சாரங்கள் மூலம் வாக்குகளை அபகரித்து விடலாம் என பகல் கனவு காண்கிறார். சினிமாவுக்கு கதை வசனம் எழுதுவது போல செம்பரம்பாக்கம் ஏரி உடைந்தது, நூற்றுக்கணக்கான பிணங்கள் மிதந்தன என்றெல்லாம் பேசியுள்ளார் திரு கருணாநிதி. செம்பரம்பாக்கம் ஏரியை யார் உடைத்தது என்பதை விவாதிக்கவில்லை என்றும் கூறியுள்ளார். அவரது பேச்சை வெளியிட்ட அவர்களது கட்சி பத்திரிகையான முரசொலிக்கு தெரிந்திருக்கிறது. இதுபோல அபாண்டமாக பொய் பேசுவது தேர்தல் நடத்தை விதிகளுக்கு எதிரானது என்று. அதன் காரணமாக திரு கருணாநிதியின் மீது தேர்தல் ஆணையம் நடவடிக்கை எடுக்கலாம் என்றும் அவர்களுக்கு தெரிந்திருக்கிறது. எனவேதான் அவரது பேச்சை வெளியிடும் போது செம்பரம்பாக்கம் ஏரி உரிய நேரத்தில் திறக்கப்படவில்லை என்று மாற்றி வெளியிட்டிருக்கிறார்கள். இதுவும் பொய்தான் என்பதை நான் ஏற்கனவே பொதுக்கூட்டங்களில் விளக்கியுள்ளேன். இப்படி இவர்கள் பேசும் பச்சை பொய்கள் மூலம் வாக்குகளை சேகரிக்கலாம் என்ற எண்ணத்தில் அவரது தனையன் நடத்துகின்ற பிரச்சாரங்கள் கூட பயன்பெறாமல் போய்விடுமோ என தனது கவலையை தெரிவித்ததோடு ஏமாற்றத்தை தந்துவிடாது
மக்களிடம் கெஞ்சியும் கேட்டுள்ளார். திரு கருணாநிதியும் அவரது தனையனும் எவ்வளவுதான் பொய் பிரச்சாரங்களை மேற்கொண்டாலும், எவ்வளவுதான் கெஞ்சி கேட்டுக்கொண்டாலும், எவ்வளவுதான் தங்கள் தவறை மன்னிக்கும்படி மன்றாடினாலும் மக்கள் திமுகவுக்கு வாக்களிக்க மாட்டார்கள்.